Hello students, welcome to my channel. இது பார்த்தீங்கன்னா exercise 2.11 evaluate the following integrals as the limit of the sum அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு இன்டெக்ரலை லிமிட் ஆஃப் சம் மூலிமா நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ இன்டெக்ரல் ஓவர் a to b f of x dx எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிமிட் n tends to infinity and h tends to 0. இங்கே summation r is equal to 1 to n h into f of a plus rh சரிங்களா இப்படி எழுதலாம் where இங்கே h அப்படின்றது பார்த்தீங்கன்னா b minus a divided by n அதாவது இது வந்து width n என்றது number of partition இது lower limit value இது upper limit value இப்போ இதையும் கம்பேர் பண்ணுறீங்க ஸோ ஹியர் a is equal to பார்த்தீங்கன்னா 0 b is equal to 1 இங்கே f of x அப்படின்னு பார்த்தீங்கன்னா x plus 4 therefore h அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 minus 0 by n அதாவது 1 by n சரிங்களா h வந்து 1 by n ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன எழுதலாம் f of a plus rh அப்படின்னு பார்த்தீங்கன்னா f of a க்கு என்ன கொடுக்குறீங்க 0 ஸோ r h மாறும் hக்கு வேல்யூ 1 by n அதனால் f of r by n அப்படின்னு ஆகிடும் இங்கே f of xனா x plus 4 அப்போ f of r by n அப்படின்னு சொன்னால் r by n plus 4 அப்புறம் நம்மளுக்கான வேல்யூ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு therefore integral over 0 to 1 x plus 4 dx அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட் இங்கே h வந்து 1 by n இல்லையா h tends to 0 நாலும் 1 by n tends to 0 நாலும் n tends to infinity ஈக்குவல் இங்கே summation r is equal to 1 to n h னா 1 by n இங்கே r by n plus 4 சரிங்களா இப்போ இந்த 1 by n வெளியே எடுத்துடலாம் லிமிட் n tends to infinity 1 by n இங்கே அதே போல் summation என்ன இருக்குது அப்படின்னா r by n plus summation 4 அப்படின்னு நம்ம இந்த summation உள்ளே கொண்டு போகலாம் இந்த summation பார்த்தீங்கன்னா r is equal to 1 to n இங்கே r is equal to 1 to n இப்போ லிமிட் n tends to infinity இது 1 by n இங்கே 1 by n வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது summation r எப்படி இந்த 4 வெளியே எடுத்துட்டிங்கன்னா இது summation 1 summation r அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா summation r அப்படின்றது 1 plus 2 plus etc up to n நம்ம முன்னே பார்த்துக்கிறோம் 1 plus 2 plus 3 plus etc up to n அப்படின்னா n into n plus 1 by 2 ஆக limit n tends to infinity 1 by n 1 by n அப்படி வச்சுக்கோங்க இது n into n plus 1 divided by 2 plus 4 into summation 1 அப்படின்னு சொன்னால் வெறும் n மட்டும் வரும் இப்போ இந்த எண்ணும் இந்த எண்ணும் நம்மளுக்கு என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் இப்போ லிமிட் n tends to infinity இங்கே 1 by n இருக்குது இது சிம்பிள் பண்ணிக்கோங்க ஸோ n by 2 ப்ளஸ் இது 1 by 2 ப்ளஸ் n ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் 4n இந்த 1 by n நீங்கள் எனக்கு உள்ளே கொண்டு போங்க லிமிட் n tends to infinity 1 by n into n by 2னா ஸோ n கேன்சல் ஆகிட்டு 1 by 2 வந்துடும் இது 1 divided by 2n வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா 4n by 1 by n அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 இப்போ என்னக்கு நீங்கள் இன்ஃபினிட்டி கொடுத்தீங்கன்னா ஸோ இது 1 by 2 வந்துடும் இந்த 1 by 2n என்ன டோட்டலாக 0 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஸோ இப்போது 1 by 2 ப்ளஸ் 4 அப்படின்னு வரும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9 by 2 ஸோ therefore integral over 0 to 1 x plus 4 dx அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ 9 by 2 இதுதான் லிமிட் ஆஃப் a சம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2 ஸோ இப்போ சொல்யூஷன் பார்க்குறோம் integral over a to b f of x dx அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட் n tends to infinity and h tends to 0 summation r is equal to 1 to n h into f of a plus rh where h is equal to b minus a divided by n here a இருக்கக்கூடிய இடத்துல எவ்வளோ இருக்குன்னா 1 b இருக்கக்கூடிய இடத்துல எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3 and f of x இருக்கக்கூடிய இடத்துல ஜஸ்ட்டு நம்மளுக்கு x மட்டும்தான் இப்போ h கண்டுபிடிக்கிறீங்க h அப்படின்னு சொன்னால் b minus a 3 minus 1 அப்படின்னா 2 இப்போ 2 by n இப்போ h கண்டுபிடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம f of a plus rh இப்போ f of a னா 1 r அப்படியே வச்சுக்கோங்க h அப்படின்னா 2 by n அப்போ இங்கே என்ன 2r divided by n அப்படின்னு மாறிடும் இங்கே f of xனா x தான் அப்போ f of 1 plus 2r by n அப்படின்னு சொன்னால் 1 plus 2r divided by n ஒரு சிலருக்கு இங்கே டவுட் வரலாம் இது எப்படி 2r by n வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹெச்சுக்கு வந்து என்ன இருக்குது 2 by n ஸோ இதோட ஆரால் மல்டிப்ளை பண்ணுங்கள் இது ஆரால் மல்டிப்ளை பண்ணால் RH ஆகிடுமா அப்போ இது ஆரால் மல்டிப்ளை பண்ணால் 2r by h சரி
இது RH, இது 2R/n. அதனால் இங்கே 2R/n வந்துடுச்சு. சரிங்களா? ஓகே. therefore integral over 1 to 3 x dx which is equal to limit. இங்கே n tends to infinity மட்டும்தான் வரும். ஏன்னா hக்கு 0 கொடுத்தீங்கன்னா 2/n tends to 0. இப்போ 1/n tends to 0 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா n tends to 1/0 that is infinity. ஒன்றே தான். சரிங்களா? அதுக்கடுத்து சமேஷன் r is equal to 1 to n. இப்போ hக்கு என்ன வேல்யூ 2/n. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 + 2r/n. இப்போ இந்த 2/n வெளியே எடுத்துகிட்டு சமேஷன் உள்ளே அப்ளை பண்ணுங்க. அப்போ லிமிட் n tends to infinity. ஏன்னா இது வெளியே வந்துடும். இங்கே ஆருக்கு தான் வேல்யூ மாறுது. அப்போ சமேஷன் இது 1, இது 2/n இதையே எடுத்துடுங்க. இது சமேஷன் r. இங்கே நீங்கள் r is equal to 1 to n எழுதிக்கோங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சமேஷன் 1க்கு என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2/n காமனாக இருக்குது. ஓகேங்களா? சமேஷனுக்கு 1க்கு n வந்துடும். நம்பர் இருந்தால் வெறும் அதே நம்பர் எடுத்துகிட்டு 1 மட்டும் வச்சுக்கணும். 1 பார்த்தீங்கன்னா n வந்துடும். இங்கே 2/n இன்ட்டு சமேஷன் ஆறுனா சமேஷனாக கூடுதல் இல்லையா? ஸோ சம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆறுக்குள்ள கொடுங்க 1. இப்போ 1 + 2 + 3 + 4 + 5 + எக்ஸெட்ரா அப் டு n அப்படின்னு சொல்லும்போது n இன்ட்டு n + 1/2. ஸோ இந்த 2/n இந்த n/2 நம்மளுக்கு என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ லிமிட் n tends to infinity. இது 2/n உள்ளார n + 1. சரிங்களா? ஏன்னா இது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சா? இது ஆட் பண்ணிக்கோங்க. லிமிட் n tends to infinity 2/n. இது 2n ப்ளஸ் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா 1. இந்த 2/n உள்ளே கொண்டு போங்க. லிமிட் n tends to infinity 2/n உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா 4 மட்டும் வரும். ஏன்னா n என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2/n வந்துடும். இப்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க? n-க்கு இன்ஃபினிட்டி கொடுக்குறீங்க. அப்போ 4 + 2/∞. 2/∞ அப்படின்றது 1/∞ 0. இப்போ 2/∞ 0 தான். இப்போ 4 + 0 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 தான். ஆக இன்டெக்ரல் 1 to 3 x dx இதோட மதிப்பு ஜஸ்ட் 4. அடுத்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ஓவர் 1 to 3 2x + 3 into dx. ஸோ இதுக்கான சொல்யூஷன் நம்ம பார்க்குறோம். இன்டெக்ரல் ஓவர் a to b f of x dx அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட் n tends to infinity h tends to 0 அப்படின்னு சொல்லும்போது சமேஷன் r is equal to 1 to n. இது h இன்ட்டு f of a ப்ளஸ் என்னதுன்னா rh. ஓகேங்களா? ஸோ இங்கே a இருக்கக்கூடிய இடத்துல 1, b இருக்கக்கூடிய இடத்துல 3 அண்ட் f of x இருக்கக்கூடிய இடத்துல 2x + 3. நம்ம இப்போ ஹெச்சை கால்குலேட் பண்ணுறோம். h அப்படின்னு சொன்னால் b - a/n. ஸோ 3 - 1 2. ஸோ இப்போ 2/n. therefore f of a + rh எடுக்கிறீங்க. f of aக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் ஹெச்னா 2/n. rh அப்படின்னு வரும்போது ஆரால் மல்டிப்ளை பண்ணுங்க 2r/n. இப்போ f of xனா 2 × x + 3. fக்குள்ளே x இருந்தால் அது 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே 3 வரும். ஆட் பண்ணிக்கணும். இங்கே fக்குள்ளே இது இருக்குது அப்படின்னால 2 × 1 + 2r/n ப்ளஸ் என்ன ஆச்சு 3. அப்போ எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ 2 + 2 2 7 ஆச்சுன்னா 4. ஸோ 4r/n + 3. 2 + 3 எவ்வளவு? 5. இப்போ 5 + 4r/n. therefore integral over 1 to 3 2x + 3 into dx அப்படின்னு வரும்போது லிமிட் இங்கே n tends to infinity summation r is equal to 1 to n. இங்கே பார்த்தீங்கன்னா 2/n. இது 5 + 4r/n. இந்த 2/n வெளியே எடுத்துடுங்க. லிமிட் n tends to infinity. இது தாண்டி போகக்கூடாது, இங்கே தான் வரணும். இப்போ சம்மேஷன் உள்ள கொண்டு போங்க. இப்போ சம்மேஷன் 5 + சம்மேஷன் 4r/n. இங்கே சம்மேஷன் r is equal to 1 to n. இங்கேயும் r is equal to 1 to n. இப்போ லிமிட் n tends to infinity 2/n. இதில் 5 வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சம்மேஷன் 1 வரும். இதில் 4/n வெளியே எடுத்துட்டிங்கன்னா சம்மேஷன் r மட்டும் வரும். ஸோ இது லிமிட் n tends to infinity 2/n. இது 5 இன்ட்டு சம்மேஷன் 1னா நம்மளுக்கு n 4/n. இங்கே சம்மேஷன் r அப்படின்னு சொன்னால் n இன்ட்டு n + 1/2. ஸோ ஒரு n கேன்சல் ஆகிடும். 1 2s are 2 2 2s are 4 அப்படி கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ லிமிட் n tends to infinity. இந்த 2/n அப்படி வெளியே வச்சுக்கோங்க. உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 5n.
இது உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2n + 2 ஓகேங்களா 2n + 2 ஸோ இது லிமிட் n tends to infinity 2/n இது ஆட் பண்ணிங்கன்னா 7n + ஆகிடும் 2 இப்போ இந்த 2/n உள்ளே கொண்டு போங்க உள்ளே கொண்டு போனீங்கன்னா லிமிட் n tends to infinity 2 7s are 14 n என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சல் ஆகிடும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 2s are 4 4 என்ன ஆகிடுச்சு அப்படின்னா n இப்போ என்னக்கு நீங்கள் இன்ஃபினிட்டி கொடுத்தீங்கன்னா 14 + 4 infinity என்னக்கு இன்ஃபினிட்டி கொடுத்தீங்கன்னா 4/infinity உங்களுக்கு 0 ஸோ 14 plus 0 which is equal to 14 ஆக integral over 1 to 3 2x plus 3 into dx அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 அதுக்கடுத்து இந்த எக்ஸசைஸில் இது ஒரு லாஸ்ட் கொஸ்டின் integral over 0 to 1 x square dx அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போது integral over a to b f of x dx அப்படி இருந்ததுன்னா இது எப்படி எழுதலாம் integral over a to b f of x dx இருந்ததுன்னா லிமிட் n tends to infinity h tends to 0 summation r is equal to 1 to n இங்கே h into f of a plus rh where h is equal to என்ன எழுதலாம்னா b minus a divided by n இது கம்பேர் பண்ணும்போது a is equal to 0 வந்துடும் b is equal to 1 வந்துடும் implies h is equal to 1 minus 0 by n அப்படின்னா 1 by n அதுக்கடுத்தது f of a plus rh எடுக்க போகிறோம் f of aக்கு வேல்யூ 0 r hக்கு பதிலாக 1 by n ஸோ அப்போ r by n அப்போ f of r by n இங்கே f of x அப்படின்னு பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் இது கொஸ்டினில் இருக்குது அதாவது இங்கே இருக்கக்கூடிய f of x இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் இப்போ fக்குள்ளே x இருந்தால் x ஸ்கொயர் ஆகும் fக்குள்ளே r by n இருந்தால் r ஸ்கொயர் டிவைடட் பை n ஸ்கொயராக மாறும் therefore integral over 0 to 1 x square dx அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி எழுதலாம் limit n tends to infinity summation r is equal to 1 to n இங்கே h tends to 0 வராது h tends to 0 நாலும் n tends to infinity ஒன்று தான் சரிங்களா அதுக்கடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா hக்கு வேல்யூ பார்க்குறோம் 1 by n இதுக்கு பார்த்தீங்கன்னா r square divided by n square இந்த n இங்கே n square இருக்கா ஸோ வெளியே எடுத்துடுங்க லிமிட் n tends to infinity அப்படின்னா 1 divided by n cube இங்கே summation r is equal to 1 to n இங்கே என்ன ஆகுதுன்னா just r square summation r square அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிமிட் n tends to infinity 1 divided by n cube அப்படின்னு பார்க்கும்போது இது n into n plus 1 into 2n plus 1 divided by 6 summation r square நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருக்கிறோம் 1 square plus 2 square plus 3 square plus etc up to n square இப்படி ஸோ இதுக்கான ஃபார்முலா இதுதான் இங்கே ஒரு n நம்மளுக்கு என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் லிமிட் n tends to infinity 1 by n square இங்கே ஒரு n வெளியே எடுத்துடுங்க இந்த ஃபஸ்ட் டேர்மில் என்ன வெளியே எடுத்துட்டிங்கன்னா உள்ள 1 இங்கே 1 by n வந்துடும் அதே போல் இங்கே என்ன வெளியே எடுத்துட்டிங்கன்னா இங்கே 2 இங்கே 1 by n வந்துடும் ஹோல் டிவைட் பை 6 இப்போ இந்த n ஸ்கொயரில் ஒரு n இங்கே கேன்சல் ஆகிடும் இன்னொரு எண்ணுக்கு இந்த n கேன்சல் ஆகிடும் ஆக இப்போ என்ன இருக்குது மீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட் n tends to infinity ரிமைனிங் டேர்ம் 1 plus 1 by n இங்கே 2 plus 1 by n இருக்கும் டிவைட் பை 6 இப்போ n என்ன கொடுக்குறீங்க இன்ஃபினிட்டி n-க்கு இன்ஃபினிட்டி கொடுத்தீங்கன்னா 1 plus 1 by infinity இங்கே 2 plus 1 by infinity divided by 6 that is 1 plus 0 into 2 plus 0 divided by 6 இந்த 1 இது 2 ஆக 2 divided by 6 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 divided by 3 therefore integral over 0 to 1 x square dx அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/3 thank you